இனிய வணக்கங்கள். இந்த இருநாள் இலக்கிய திருவிழாவின் நாயகர் பேராசிரியர் பத்மஸ்ரீ மொழிபெயர்ப்பாளர் கவிஞர் தோழர் சிற்பி அவர்களுக்கும் தமிழ் காத்த தலைவர்கள் என்ற தலைப்பில் இந்த அமர்வில் உரை நிகழ்த்த இருக்கும் பிரபல சொற்பொழிவாளர்கள் மதுக்கூர் ராமலிங்கம், தோழர் மதிவதனி, பேராசிரியர் குருஞானம் பிஹா மற்றும் அருள்மிகு மாசாணி அம்மன் கோவில் மேனாள் அறங்காவலர் திரு எஸ் முரளிகிருஷ்ணன் அவர்களுக்கும், ஆர்கேஆர் கல்வி குழுமத்தின் தலைவர் ஆர்கே ராமசாமி அவர்களுக்கும், அவை நிறைந்த சான்றோருக்கும், ஒரு கவிஞரை ஊர்கூடி கொண்டாடிக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் இனிய வணக்கங்கள். கவிஞர் சிற்பி அவர்கள் 90 நிறைவு செய்யும் இந்த விழாவை முத்தமிழ் விழாவாக நடத்தி கொண்டிருக்கும் சிற்பி அறக்கட்டளைக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கவிஞர் சிற்பி அவர்கள் 1966 தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் 2வது மாநில மாநாடு இதே நகரில் நடக்கும்போது இந்த நகரின் மைந்தர்களான தோழர் பாலன் என்று அழைக்கப்படும் பாலதண்டாயுதமும் கேசிஎஸ் அருணாச்சலம் அவர்களின் மூலமாக அந்த ஆத்து பொள்ளாச்சி நதி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் என்ற ஜீவ நதியுள் இணைந்தது. அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஜீவ நதிக்கு ஒரு ஊற்றாக, ஊற்றில் பெருக்கெடுக்கும் பெருவெள்ளமாக, எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைமைக்குழு உறுப்பினராக இருந்து இன்றளவும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் சிற்பி ஐயா அவர்களை வாழ்த்த வயதில்லை, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் வணங்குகிறோம். அவரது இந்த 90 நிறைவை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மாநிலம் முழுவதும் கொண்டாட திட்டமிட்டு பல நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. வரும் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் கருத்தரங்காக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிற்பி 90 நிகழ்வு நடக்க இருக்கிறது. இந்த சூழலில் தமிழ் மொழியின் முக்கியத்துவம் நமக்கெல்லாம் தெரியும். இன்னும் ஒரு மாதத்தில் உலக தாய்மொழி தினம் கொண்டாட இருக்கின்றோம், பிப்ரவரி 21. ஒரு மொழி எவ்வளவு முக்கியமானது என்பதை வலியுறுத்தும் வகையாக தன்னுடைய விழாவில் மொழி குறித்து ஒரு உரையாடலை வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்த சிற்பி அறக்கட்டளை அவர்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு மொழி என்பது ஒரு தேசிய இனத்தை வரையறுக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று. தேசிய இன மக்கள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் சிறந்த ஊடகம். அது ஊடகம் மட்டுமல்ல, அறிவு பண்பாட்டின் கருவூலம். ஒரு தேசிய இனம் இதுநாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையில் சேகரித்த அறிவையெல்லாம் மொழி வழியாக சேமிப்பாக அடக்கி வைத்திருக்கு, பண்பாடு வழியாக அது கருவூலமாக ஆக்கி வைத்திருக்கு. இந்த சேமிப்பை நாம் பாதுகாக்க வேண்டும். பொதுவாக ஒரு மொழியின் வளமையை இலக்கணம் மூலமாகவும் வேர்ச்சொல் மூலமாகவும் தான் நாம் அறியலாம். நம்முடைய இலக்கணம் மிக தொன்மையானது. தொல்காப்பியம் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு என மதிப்பிடப்படுகிறது. தொல்காப்பியத்திலே முன்னாடி உள்ள நூல்கள் இருப்பதாக வருகிறது. செழுமையான இலக்கணம் உடையது. அந்த வேர்ச்சொல்லில் இருந்து கிளம்பும் சொல் அகராதி, அந்த சொல்லகராதியின் வழியாக படைக்கப்படும் இலக்கியங்கள் மிகச் செழுமை வாய்ந்தது. தமிழ் மொழியின் இலக்கியங்கள் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்கிறான். இன்னும் சில நாட்களில் தமிழ்நாடு அரசு சிராவயலில் மகாத்மா காந்தியடிகளும் ஜீவானந்தமும் சந்தித்துக் கொண்ட நிகழ்வை பெருமைப்படுத்தும் விதத்தில் ஒரு மணிமண்டபம் திறக்க இருக்கிறது.
அந்த மணிமண்டபத்தில் இந்த சந்திப்பு இருக்கிறதே, ஜீவா காந்தியடிகள் சந்திப்பு, அந்த உரையாடல் மிக கருத்தாளமிக்கது. எல்லோருக்கும் தெரியும், காந்தியடிகள் ஜீவாவிடம் உங்கள் சொத்து எவ்வளவு என்று கேட்ட உரையாடல். அது தாண்டி ஒரு உரையாடல் நடந்தது. காந்தி கேட்கிறார் ஜீவாவிடம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்? ஜீவா சொல்கிறார், எந்த தயக்கமும் இல்லாமல் வள்ளுவம் மதத்தை சார்ந்தவன். காந்தி கேட்கிறார், இது புது மதமாக இருக்கிறதே, இதை பற்றி சொல்லுங்களேன் என்கிறார். இதில் ஜாதி இல்லை, மத வேறுபாடுகள் இல்லை, இன பாகுபாடுகள் இல்லை, எல்லை பிரிவினைகள் இல்லை, எல்லை கடந்த எல்லா மக்களுக்குமான மதம் இது என்கிறார். அப்படி நம்மளுடைய இலக்கியம் மிகச் செழுமை வாய்ந்தது. சங்க இலக்கியத்தின் காலத்தை கிமு 6ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது என்கிறார். இன்றைக்கு அது பொதுவாக இலக்கியங்களை ஆவணமாக ஏற்றுக்கொள்வதில்லை அறிவியல் உலகம். ஆனால் கீழடி அதையெல்லாம் மறுத்து இன்றைய தினம் கிமு 4ஆம் நூற்றாண்டில், கிமு 6ஆம் நூற்றாண்டில் தமிழ் எழுத்துக்கள் பானையில் பொறிக்கப்பட்டுள்ளதை உலக அறிய சொல்லிவிட்டது. ஆதன், உதிரன், திசன், கீழடியில் உள்ள வார்த்தைகள் யார் எழுதியது? அதுதான் முக்கியம். ஒரு எளிய தொழிற்கலைஞர், பானை நெய்பவர், ஒரு பானை செய்பவர் எழுதியிருக்கார். பொதுவாக பேச்சு மொழி தொடங்கி 40,000 ஆண்டுகள் ஆகின்றன. எழுத்து மொழி தோன்றி 6,000 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் எழுத்து மொழி தொடங்கும் போது எப்படி இருந்திருக்கும்? அரசவையில் இருந்திருக்கும். ஒரு அரசன் இன்னொரு அரசனோடு பேசுவதற்கு எழுத்து மொழி இருந்திருக்கும். கீழடியில் உள்ளது சாதாரண எளிய மனிதன், ஒரு குயவன் தன்னுடைய பானையில் பெயரை எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய இலக்கியத்தை வரலாறாக ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய இலக்கியம் அவ்வளவு செழுமை வாய்ந்தது. இது மட்டுமல்ல நண்பர்களே, இந்த சிறப்பை எல்லாம் இருக்கும் போது மொழி குறித்து இன்றைய தினம் என்ன நடக்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மதமும் மொழியை அந்தந்த கடவுள் படைத்ததாக கூறுகிறது. இன்றைய தினம் அகத்தியர் குறித்த ஆய்வுகள் நிறைய நடக்கின்றன. எல்லா மதமும் சொல்கின்றன மொழியை அந்த கடவுள் தான் படைத்தார் என்று. சிவனின் உடுக்கின் தாளம் ஒரு பக்கம் வடமொழியாகவும் ஒரு பக்கம் தமிழ் மொழியாகவும் ஆனது என்று ஒரு கதை இருக்கிறது. சிவனின் கைலாய மலையில் திருக்கல்யாணத்தில் கூட்டம் அதிகமானதால் அந்த மலை தாழ்ந்ததாகவும் தெற்கே மேலே வந்ததாகவும் அதை சமன் செய்வதற்காக அகத்தியர் அனுப்பி வைக்கப்பட்டார் என்றும், அந்த அகத்தியருக்கு சிவன் தன்னுடைய வாய் மொழியால் தமிழ் மொழியை சொன்னதாகவும் அகத்தியன் வந்துதான் தமிழ் மொழி பிறந்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. இது குறித்த ஆய்வுகள் எல்லாம் இன்று முன்னெடுக்கப்படுகின்றன. நாம் எப்போதும் அறிவியல் மனப்பான்மையோடு இருக்க வேண்டும். நமது அரசியலமைப்பு சட்டம் அதைத்தான் சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களுக்கு ஒரு 3 குணங்களை அத்தியாவசியம் என்று சொல்கிறது. அறிவியல் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, மனிதாபிமானம். எதையும் தீர விசாரித்து தன்னை மாற்றிக்கொள்வது, தகவமைத்துக் கொள்வது, இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தும் இந்தியர்களுக்கான கடமைகள். வேதமும் சொல்கிறது. நீங்கள் ஆதாமை இயேசுநாதர் படைத்தார். ஆதாம் ஒவ்வொரு பொருளாக எடுத்து இயேசுநாதரிடம் இது என்ன என்று கேட்டார். இயேசுநாதர் பெயர் வைத்தார். இது வேதத்தின் கதை. டவர் ஆஃப் பேபல் என்று ஒரு கதை இருக்கிறது. மனிதர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி போகிறார்கள். அந்த கோபுரம் வானத்தை நோக்கி போகிறது. கடவுள் பார்த்தார், இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு ஆபத்தே என்று அந்த மனிதர்கள் ஒரே மொழியில் பேசிக் கொண்டார்கள். இவர்கள் ஒரே மொழியில் பேசுவதால் தானே இவ்வாறு இருக்கிறது என்று பல்வேறு மொழிகளை படைத்தார். இப்படி உலகம் முழுவதும் கதைகள் இருக்கின்றன. ஆனால் மொழி எவ்வாறு பிறந்தது? அதுதான் முக்கியமான கேள்வி. மொழி உழைப்பின் ஊடாக பிறந்தது, கூட்டுழைப்பின் பயனாக பிறந்தது. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித குரங்கில் இருந்து ஹோமோசேப்பியன் வந்தான். 4 கால்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக 2 கால்களை பயன்படுத்தும் போது கை சுதந்திரம் அடைந்தது. கை சுதந்திரம் அடையும் போது உழைப்பு கூடியது. கூட்டு உழைப்பின் போது மனிதர்கள் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ள ஒரு ஊடகம் தேவைப்பட்டது. அதுதான் மொழி. ஆனால் இன்றைய தினம்
மொழி எவ்வாறல்லாமலோ சித்தரிக்கப்படுகிறது. இந்த சூழலில் நாம் மொழியை பாதுகாக்க வேண்டும். உலகில் 8000 மொழிகள் தோன்றின. இப்போது 7000 மொழிகள் இருக்கின்றன. அந்த 7000 மொழிகளில் கல்வி மொழியாக இருப்பது 100 மட்டுமே. அதிலும் டிஜிட்டல் மொழியாக இருப்பது டிஜிட்டல் மொழிதான் வாழும். எந்த மொழி உற்பத்திக்கு பயன்படுகிறதோ, எந்த மொழி பரிமாற்றத்துக்கு பரிவர்த்தனைக்கு பயன்படுகிறதோ அந்த மொழிதான் நிலைக்கும். அப்படி என்றால் மிச்ச மொழிகள் எல்லாம் என்னாவது? ஒரு மொழி அழிந்தால் அந்த தேசிய இனம் அழிந்ததை போலதான். இதை என்ன பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் இன்றைய கேள்வி. மகாகவி மிகச்சிறந்த வழிகாட்டுதலை செய்திருக்கிறார். அருமையான பாடல்களை பாடினார்கள். மொழி வாழ்த்து என்று ஆரம்பித்த உடனே வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே என்று பாரதி ஆரம்பிப்பார். ஒரு மொழி வாழ வேண்டும் என்றால் அந்த மொழி வளர்மொழியாகவும் இருக்க வேண்டும், வன்மொழியாகவும் இருக்க வேண்டும். 2 சுழி எண் இல்லை, 3 சுழி எண். வளமான மொழி, வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்திடும் வளர்மொழி வாழியவே, வானம் அளந்திடும் அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. இதுதான் பாரதியினுடைய கூற்று. அப்படி வளர்மொழியாகவும் வன்மொழியாகவும் இருந்தால்தான் மொழி வளரும். சரி, அது மட்டும் போதுமா என்றால் பாரதி அதோடு நிற்கவில்லை. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், சிற்பி செய்ததைப் போல. இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும், மொழிபெயர்த்தலும் இருக்க வேண்டும், இயற்றலும் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் செல்வதில் ஒரு மகிமை இல்லை. திறமான புலமை எனில் வெளிநாட்டவர் அதை வணக்கம் செய்ய வேண்டும். இதுதான் பாரதி மொழிக்கு கொடுத்த ஒரு வளர்ச்சிக்கு கொடுத்த அறிவுரைகள். இது தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, எந்த மொழிக்கும் நாம் இதை பயன்படுத்தலாம். சரி, இதுவெல்லாம் இருந்துவிட்டால் ஒரு மொழி வளர்ந்து விடுமா என்றால் அந்த மொழி பேசப்பட வேண்டும். அது பேசுவதற்கு மனிதர்கள் வேண்டும். அதையும் பாரதி சொல்லியிருக்கிறார். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும். இது பொதுமக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் சொன்னது. தேமுதிர தமிழோசை உலகெல்லாம் ஒலித்திட வேண்டும். இதுவும் ஆட்சியாளருக்கும் பொதுமக்களுக்கும் சொன்னது. மற்றொன்று இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. இந்த மொழி பேசும் மக்களின் வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் சிற்பி செய்தார். நீங்கள் இயற்கையை வழிபடுங்கள், காதலை பேசுங்கள், நான் குரலற்றவனின் குரலை, அவர்களின் பாடுகளை வானம் வாழியாக நான் பாடுகிறேன் என்றார். அதுதான் முக்கியம். ஒரு மொழி வளர வேண்டும் என்றால் அந்த இனத்தின் மக்கள் அனைவரும் வளர வேண்டும். அந்த இனத்தில் ஒரு வர்க்கம் மட்டும் வளரக்கூடாது. அந்த இனத்தில் உள்ள சொத்துள்ள வர்க்கமும் வளர வேண்டும், சொத்தில்லாத வர்க்கமும் வளர வேண்டும். அப்போதுதான் அந்த மொழி தலைக்கும். இந்த அடிப்படை சிந்தனைகளை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் மிகச்சிறந்த உரையாளர்கள் வந்திருக்கிறார்கள். இலக்கிய பேராசன் ஜீவானந்தம் குறித்து தோழர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் பேச இருக்கிறார். அறிஞர் அண்ணா குறித்து நம்மெல்லாம் யூடியூப்களில் ரசித்து பார்த்த மதிவதனி வந்திருக்கிறார். கர்ம வீரர் காமராஜர், பல பேருக்கு அவர் ஒரு சிந்தனை வரலாம், அவர் மொழிக்கு என்ன செய்தார் என்று. அந்த மொழி பேசும் மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அதற்காக காரியமாற்றியவர் கர்ம வீரர். பேராசிரியர் குருஞானம்பிகா வந்திருக்கிறார். இவர்களின் உரைகள் இந்த அரங்கை செழுமைப்படுத்தும். போன உரையில் கவிதை நடமாடியது, நம் மனதை மகிழ்வித்தது. இந்த அரங்கில் கருத்துக்கள் நடமாடும், நம்முடைய சிந்தனையை வளர்க்கும். வாலிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாலிய பாரதம் அனைத்திரு நாடு. நன்றி. மொழி பிறந்த விதத்தை விதந்து கூறி அதை